காலையில் நம்முடைய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். தொடர்ச்சியாக நாம் அந்த புஸ்தகத்திலிருந்து படித்துக்கொண்டே வருகிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய தீம் என்ன? சுதந்தரித்தல், தேசத்தை சுதந்தரித்தல். 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் 40 ஆண்டுகளுக்கு பின்பதாக இப்பொழுதுதான் நடைபெறுகிறது. காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை பதில்: கீழ்ப்படியாமை. சரியா? 40 வருஷத்துக்கு முன்பதாக அவர் கீழ்ப்படிந்திருப்பார்களானால் இப்பொழுது நடக்கிற காரியம், யோசுவாவின் காலத்திலே நடக்கிற காரியம் மோசேயின் காலத்திலேயே என்ன பண்ணியிருக்கும், நடந்திருந்திருக்கும். லட்சக்கணக்கான பேர் வனாந்தரத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்காமல் செத்து போயிருக்க மாட்டார்கள். ஆனால் கீழ்ப்படியாமையினாலே, ஆண்டவரை நம்ப மறுத்தபடியினாலே என்னாயிற்று என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். மடிந்து போகிறார்கள் என்பது முக்கியமல்ல, தேவன் பாலும் தேனும் ஓடும் தேசத்தை பற்றி என்ன பண்ணார் சொல்லி இருந்தார். அவங்க அந்த தேசத்தை போய் பார்த்தாங்களா, பார்க்கலையா? பிரதிநிதிகள் போய் பார்த்தார்கள். 12 பேர் போய் பார்த்தார்கள். அதனுடைய கனிகளை கொண்டு வந்தாங்க. அவங்களும் கனிகளை சாப்பிட்டு கூட இவங்க பார்த்திருப்பார்கள். அழகான தேசம்தான், ஆனால் நாங்கள் நம்ப தயாரில்லை, நாங்கள் போனால் அங்கே என்ன பண்ணிடுவோம், மடிந்து போவோம் என்று சொல்லி பயந்து அவர்கள் அழுது தேவனை நம்ப மறுத்தபடியினாலே அவங்க அந்த தேசத்துக்குள்ளே போகவே முடியவில்லை. நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொன்னேன், நான் மறுபடியும் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னையும் உங்களையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். நிச்சயமா என்ன ஆசீர்வதிப்பதற்காக மட்டும் தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆபிரகாமை தேவன் எதற்காக அழைத்தார்? சில காரியங்கள் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறேன், உங்க மனசுல ஆழமா பதிய வேண்டும். அது ஆபிரகாமை எதற்காக அழைத்தார்? இன்னைக்கு காலையில் நர்சஸ் மீட்டிங்ல அதை நான் கேட்டேன் பிள்ளைங்கிட்ட. உடனே வர பதில் எது தெரியுமா? அவனை பெரிய ஜாதியாக்க, அவனை ஆசீர்வதிக்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அதோடு கூட நின்றுக்குமானால் அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. சரியா? பிள்ளையார கும்புறவனுக்கும் என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. கடவுளே இல்லைன்னு சொல்லுகிறவன் நம்மை விட நன்றாக தான் இருக்கிறான். அப்படியானால் ஆண்டவரை கும்பிடுகிறதுனால என்ன பிரயோஜனம்? சரியா? கேட்பானா, கேட்க மாட்டானா? நாங்களும் நல்லா தான். இப்போ நிறைய பேர் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், எதுக்காக நாங்கள் ஏசாமியை நம்பணும்? கேட்குறாங்களா, கேட்கலையா? அவங்ககிட்ட கேட்குறாங்க. நம்மளால் பதில் சொல்ல முடியலையே. ஏன்னா நம்மளும் எப்படி போய் ஆண்டவரை ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு சொன்னால், உங்களுக்கு கஷ்டம் தரணும்னா யார்கிட்ட வாங்க? ஆண்டர்கிட்ட வாங்க அப்படி சொல்கிறோம். அவங்க அந்த கோயிலுக்கு போனாலும் என்ன தீருது? கஷ்டங்கள் தீரதான் செய்யுது. அவங்க நம்மளோட நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும் நம்மை அழைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். நல்லாரையும் பொல்லாரையும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். நல்லாருக்கும் பொல்லாருக்கும் மழையை பொழிய செய்கிறார், சூரியனை உதிக்க செய்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தெய்வமே இல்லைன்னு சொன்னோன்னா அவனை அப்படியே பொசுக்கி போடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. பாவம் பெருகுகிற இடத்திலே கிருபை பெருகிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. பாவிக்கு அதாவது பிள்ளையை தான் சிட்சிக்கிறார் ஆண்டவர். பிள்ளை என்பதனாலே சிட்சிக்கிறார். ஆனால் பாவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? கிருபை அளிக்கிறார். அவன் நாளைக்கு மனம் திரும்பி விடுவான், நாளன்னைக்கு மனம் திரும்பி விடுவான் சொல்லி அவனுக்கு நாட்களை நீட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப யாரை தான் அவர் தண்டிக்கிறார்? பிள்ளைகளை தான் சிட்சிக்கிறார். காரணம் என்னன்னா, எவனிடத்தில் அவர் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுங்க. நம்ம நிறைய உள்டாவா புரிஞ்சுக்கிறோம், தலைகீழாக புரிந்து கொள்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனம் நிபந்தனை. ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட நிபந்தனை. அவனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது நிபந்தனை. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதமே கிடையாதுங்க. சரியா? நிபந்தனை உண்டு.
2வது வசனத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவனுக்குரிய ஆசீர்வாதம். 3ஆம் வசனத்தில் அவன் மூலமாய் உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுதான் அடிப்படை நோக்கம். தேவன் ஆபிரகாமை அழைத்ததின் அடிப்படை நோக்கம் என்று சொன்னான். என்னவென்று சொன்னான்? அவனை அழைத்து அவன் மூலமாக பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் பிரதர்? என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் இல்லை, இன்னும் முடியல. நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே போகணும்? நம்ம ஒரு சேனல் வாய்க்கால் போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிற மக்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி உலகத்துக்கு வந்தது? கீழ்ப்படியதுனால இல்லைன்னு சொல்ல இல்லை, எதன் மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டது? ஓகே, விசுவாசத்தினால தான் இல்லைன்னு சொல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாக. சரியா? ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கிலே உருவானவன் யாக்கோபு, அவனுக்கு இன்னொரு பேர் என்ன? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று சொன்னால் 12 கோத்திரம். 12 கோத்திரத்தின் மூலமாக தான் வருகிறது. இன்னைக்கு காலையில், நேற்று இரவில் நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆவது அதிகாரம் இன்னைக்கு காலையில் நான் பேசுனதுக்காக படிச்சுட்டு இருந்தேன். நான் வித்தியாசமாக அதை காண முடிந்தது. அதில் நம்ம பரலோகத்தை பற்றி ஆண்டவர் 21ஆவது வெளிப்படுத்தல் 21 வர்ணிக்கும் பொழுது எல்லாம் கவனிங்க, பரலோகத்தை பற்றி சொல்லுகிறார். புதிய எருசலேம் ஆகிய நகரம் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்ததுன்னு சொல்லுகிறார். அதிலே 12 வாசல்கள் என்று சொல்லுகிறார். எடுத்துக்கோங்களேன், தெரியாதவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். 12 வாசல்களை பற்றி சொல்லுகிறார். இந்த 12 வாசல்ல என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படி சொன்னா, அதாவது பரலோகம், புதிய எருசலேம் ஆகிய நகரம், அதுதான் மணவாட்டி. சரியா? அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக நான் இப்போதைக்கு போக முடியாது, அது நம்முடைய டாபிக் அது கிடையாது. அப்போ புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம், அதில் எத்தனை வாசல்? 12 வாசல்கள். ஒரு பக்கத்தில் 3 வாசல், 4 பக்கத்தில் 12 வாசல்கள் மொத்தம் வருகிறது. அந்த 12 வாசல்களில் என்ன எழுதியிருந்தது? 13ஆம் வசனம், வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள், அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாரின் 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. சரியா? அந்த நகரம் தான் பரலோகம். சரியா? அதான் மணவாட்டி. சரியா? அதுக்குள்ள போகல, அது ரொம்ப இன்னொரு டாபிக். அது பரலோகத்துக்குள்ளே ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டுமானால் ரட்சிப்பு யார் மூலமாக தான் வருகிறது என்று சொல்லிட்டார்? இஸ்ரவேலர் மூலமாக தான் ரட்சிப்பு, யூதர்கள் மூலமாக ரட்சிப்பு வருகிறது. அதாவது ஆபிரகாம், ஆபிரகாமிலிருந்து இஸ்ரவேல், இஸ்ரவேல் மூலமாக தான் எது வருகிறது உலகத்துக்கு? ரட்சிப்பு. ஆனால் அந்த ரட்சிப்பு இஸ்ரவேல் மூலமாக என்று சொன்னால், இஸ்ரவேலிலே யார் பிறக்கிறார்? கிறிஸ்து பிறக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு நமக்கு வருகிறது. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வாசல்களில் 12 கோத்திரத்தாரின் பெயர்கள், 12 வாசல்ல 12 கோத்திரத்தாரின் பெயர்கள் வருகிறது. அஸ்திபாரம் எதுன்னு பார்க்கலாமா? அதே பகுதியில் பாருங்க, 14ஆம் வசனம், நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. இப்ப அந்த அஸ்திபாரம். சரியா? இதுதான் கட்டடம்னா, கட்டடத்துக்கு கீழே என்ன இருக்கு? 12 வரிசை அஸ்திபார கற்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு பேர் எழுதுச்சு. யாருடைய பேர் அது? அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. அஸ்திபாரம் என்று சொன்னால் எது? மூளைக்கல். அவர் இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? மூளைக்கல்லாக இருக்கு. அஸ்திபாரம் எது? தேவனுடைய வசனம். சரியா? புதிய ஏற்பாடை பற்றி சொல்லுகிறார். அப்ப அப்போஸ்தலர் தான் சபையினுடைய அஸ்திபாரமா இருக்கிறார். கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் அஸ்திபாரம் இல்ல, அவர் மூளைக்கல்லா இருக்கிறார். சபையினுடைய அஸ்திபாரம் அங்கே அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள்.
ஆனால் ரட்சிப்பு யார் மூலமாய் வருகிறது? வாசல் 12 கோத்திரத்தார், இஸ்ரவேல் மூலமாக. அப்ப இஸ்ரவேல் மூலமாக தான் உலகத்துக்கு ரட்சிப்பு. ஆனால் அஸ்திபாரம் என்னன்னு சொன்னா அப்போஸ்தலர்களாக இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன? ஆபிரகாமை அழைத்ததின் நோக்கம் அவனை மட்டும் ஆசீர்வதிப்பதல்ல, அவன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரி, ஆபிரகாமை அழைத்தார். இன்றைக்கு என்னையும் உங்களையும் அழைத்ததின் நோக்கம் என்ன? என்ன கட்டளை நிறைவேற்ற போறீங்க? என்ன கட்டளை? பிரதானமான கட்டளை புதிய ஏற்பாட்டில் என்ன? போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அதனால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட வருவாங்க? அவனிடத்தில் வருவார். அதுதான் பிரதானமான நோக்கம். என்ன பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக மட்டும்தான் தேவன் என்னை அழைத்தாரானா? இல்லவே இல்லை. என்னை கொண்டு போகிறார், ஆனால் நான் அநேகரை எங்க கொண்டு வரணும். சரியா? இந்த உலகத்தினுடைய அநித்தியமான பொருட்களினாலே நித்தியத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல தாளந்து, நல்ல வசதிகள், நல்ல சூழ்நிலைகள், அநேக காரியங்கள் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அதை எனக்காக மட்டும் நான் பயன்படுத்தாமல் அநேகரை ஆண்டுக்குள்ளாய் கொண்டு வருவதற்காக நான் என்ன பண்ணோம்? பயன்படுத்த வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மகத்துவமான ஒரு அழைப்பு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இஸ்ரவேல் தேவனை அங்கே நம்ப மறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மை ஆண்டு வழி நடத்த விரும்புகிறார். சரி, யோசுவாவுக்கு வந்துடலாம். யோசுவா முதல் அதிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? சில வாரங்கள் ஆயிடுச்சு. முதல் அதிகாரம், அதுக்கு முந்தின புத்தகத்தில் யார் மரித்து போனா? மோசே மரித்து போகிறான். யோசுவான் புத்தகம் முதல் அதிகாரத்தில் யோசுவா அந்த பொறுப்பை எடுக்கிறார். அப்ப தேவன் தலைவனை ஆயத்தப்படுத்துகிறார். யோசுவா ஆயத்தமாகிறான். ஆயத்தமானதுக்கு அடையாளமாக 2வது அதிகாரத்தில் யோசுவா அங்கே வேவுகாரர்களை எரியோவுக்குள்ளாக அனுப்புகிறான். அனுப்பின பின்பு அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக 3ஆம் அதிகாரத்தில் யோர்தானை கடந்தார்கள். என்னோட வரீங்களா? புரியுதுல? ஞாபகத்தில் இருக்குல்ல? 3வது அதிகாரத்திலே அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். கீழ்ப்படிதல் ஆரம்பம் ஆயிற்று. அப்ப அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து தைரியமாக யோர்தானை கடந்து எங்க போயிட்டாங்க? எதிரிகளின் எல்லைக்குள்ளாக போயாச்சு. சரிதானே? 4வது அதிகாரத்திலே அதை அடையாளமாக 12 கற்களை எடுத்து என்ன பண்ண சொல்றாரு? வைங்க, உங்க பிள்ளைங்க கேட்டா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சொல்லணும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். 5வது அதிகாரம் நம்ம போன வாரத்திலே நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவர்கள் இதுக்குள்ள யோர்தானை கடந்து அங்கே பிரவேசித்து விட்டார்கள். கானான் தேசத்துக்குள்ளே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அதற்கப்புறமாக தேவன் இன்னொரு காரியத்தையும் செய்ய சொல்லுகிறார். போன வாரம் நான் பேசினது உங்களுக்கு விளங்கிச்சா விளங்கலையான்னு எனக்கு தெரியல. விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் வசனத்தை வாசிக்கலாமா? 5வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த மோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்து அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். சரியா? ஆண்டவர் எதிரிகளின் பக்கத்திலே அவர் செய்ய வேண்டியது செஞ்சிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? எதிரிகள் என்ன பண்ணிட்டாரு? சோர்வடைய பண்ணினார். எதற்காக பண்ணினார்? அவங்க யாருக்கு விரோதமா எழுப்பி வரக்கூடாது? இஸ்ரவேலுக்கு விரோதமா எழுப்பி வரக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா எதிரிகளின் பக்கத்தில் இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா ராஜாக்களும் சேர்ந்தாங்கன்னா யாரை முறியடிச்சிருவாங்க? இஸ்ரவேலை முறியடிச்சிருவாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எதிரிகளை சோர்வடைய பண்ணுகிறார். அதனால அவங்க யாருமே கூட்டிகிட்டு உட்கார்ந்து இருந்தாங்களே ஒழிய யாரும் எதிர்த்து யாருக்கு விரோதமா வரல? இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரவில்லை. தேவனுடைய பாதுகாப்பை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டருக்காக நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது
ஆபிரகாம் வந்து எங்க போக சொன்னார் ஆண்டவர்? இதே கானான் தேசத்துக்கு போக சொன்னார். அவன் எதை விட்டு விட்டு போனான்? தன் சொந்த தேசத்தை விட்டான், இனத்தை விட்டான், தகப்பனுடைய வீட்டை விட்டான். எந்த இடத்துக்கு போனான்? அந்நிய தேசத்திற்கு போகிறான். யார் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இன்னைக்கு போல எம்பசி எல்லாம் கிடையாது. சரியா? இன்னொரு நாட்டுக்கு போனால், இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அமெரிக்கன் எம்பசி இந்தியாவில் இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா எங்கே போய் சொல்லிடலாம்? அந்த தூதரகத்தில் போய் நம்ம சொல்லி நமக்காக போராட சொல்லலாம். அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. எதிரியின் எல்லைக்குள்ளே போனால் அவங்க என்ன செஞ்சாலும் அதை தடுக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஆபிரகாம் எவ்வளோ நாள் அங்கே வாழ்ந்தான்? ரொம்ப நாள் வாழ்ந்தான். அவன் சாகு மட்டும் அவன் கானான் தேசத்தில் வாழ்ந்தான். அவனுக்கு எவ்வளோ இடம் சொந்தமாக இருந்துச்சு அந்த நேரத்தில்? ஒன்றுமே இல்லை. மனைவியை புதைக்கிறது கூட காசு கொடுத்து கல்லறை வாங்கினான். ஆனால் அவனால் வாழ முடிஞ்சிச்சா? முடியலையா? எப்படி வாழ முடிஞ்சிச்சு? விசுவாசத்தினால இல்லைன்னு சொல்ல, தேவன் அதற்கான வழிகளை ஏற்படுத்துகிறார். ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய, ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது, நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்களை யார் பார்த்துக்கிடுவா? ஆண்டவர். யார் பார்த்துக்கிடுவா? ஆண்டவர் பார்த்துக்கிடுவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேலை என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை மட்டும் செய்யணும். நம்முடைய எதிரிகளை யார் பார்த்துக்கிடுவானா? ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆபிரகாம் ஒரு ஆள் கூட சண்டை போடல. சண்டை போடலைன்றது மட்டும் இல்லைங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை அதை எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஆபிரகாமை அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னார்கள்? 22வது அதிகாரம், 23வது அதிகாரம். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இறந்து போன பொழுது, இவன் பரதேசி. ஆக்சுவலா ஆபிரகாம் யாரு? பரதேசி. அந்த ஊரை சேர்ந்தவனே கிடையாது. அவனுக்கு சொந்த இடமே கிடையாது. கல்லறைக்காக கெஞ்சி நிற்கிறான். எனக்கு ஒரு கல்லறை வேணும், என் மனைவியை அடக்கம் பண்ணணும், அதனால எனக்கு ஒரு கல்லறையை கொடுக்க வேண்டும், நான் விலை கொடுத்து வாங்குகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொல்லுங்க? அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 23:5, ஆதியாகமம் 23:5. அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே. யாரை பார்த்து ஆண்டவன் சொல்றது? அந்த ஊர் மக்கள் ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. ஆனா இவனுக்கு சொந்த லேண்டு கூட என்ன கிடையாது. ஆனா ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ எங்களுக்குள்ளே மகா பிரபு. இதே தான் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் பின்னாடி பார்க்குறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே 26வது அதிகாரம் வாங்களேன். 26வது அதிகாரத்தில் ஈசாக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே போகிற இடமெல்லாம் ஒரு துறவை வெட்டிக்கிட்டே கொண்டே வருகிறான். சரியா? 29ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அந்த ராஜாவே இவன்கிட்ட வந்து நிற்கிறான். என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். யார்கிட்ட சொல்றது? அந்த ஊர் மக்கள் ஈசாக்கை பார்த்து சொல்றாங்க, உங்களோட நாங்கள் சமாதானமா போக விரும்புகிறோம் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்களேன், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு அந்த ராஜா அங்கே வந்து போயிடுறா. ஈசாக்கு அந்த இருக்கிற இடத்துல இருக்கிறான். ஆண்டவர் நம்மை அழைத்தால் பாதுகாக்கிறவர் யார் தான்? ஆண்டவரை பாதுகாக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களை மிஷனரியை அழைத்தால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அங்கே போனால் எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு சம்பளம் பத்தாது, எனக்கு இந்த வசதி வேணும், அப்படிலாம் நிறைய காரியம் நம்ம யோசித்து தான் சில நேரத்தில் கீழ்ப்படிய பயந்து நின்று விடுகிறோம். ஆனால் நம்முடைய காரியங்களை யார் பார்த்துக்கிடுவா? ஆண்டவர் பார்த்துக்கிறார். நம்ம யாருடைய காரியத்தை பார்க்கணும்? அவருடைய காரியத்தை பார்க்கணும். இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு சுருக்கமான ஒரு காரியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசுவா 5வது அதிகாரத்தில் போன வாரம் நான் தான் சொன்னேன். ஏன்னு சொன்னால் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்கனவே இந்த காரியத்தை செஞ்சிட்டாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம், அவங்க எப்படி இருக்காங்க? ராட்சதர்களாக இருக்கிறாங்க,
நிச்சயமா நாங்கள் போனோம்னா அந்த தேசம் எங்களை பட்சித்து விடும், நாங்கள் அழிந்து போய் விடுவோம் என்று சொல்லலாம் சொல்றாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் இழந்து போனார்கள். ஆனால் இப்போ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படுகிறதுனாலே தேவன் மறுபடியும் அதை செய்கிறார். இன்னொரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். 5வது அதிகாரத்தில் நம்ம போன வாரத்தில் பார்த்தது என்ன கீழ்ப்படிதல்? அது விருத்த சேதனம். இதுவரைக்கும் விருத்த சேதனை செய்யப்படாத எல்லாரும் அங்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறார்கள். அதற்கும் அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அதனால என்ன நடந்தது? போன வாரம் நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். 9வது வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அதான் 5வது அதிகாரம் 9வது வசனம், சரியா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். அதனால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். இஸ்ரவேலுக்கு அது வரைக்கும் என்ன பேர் இருந்துச்சு? அடிமைகள். 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. அந்த நிந்தையை ஆண்டவர் புரட்டி போட்டுட்டேன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அந்த நாள் தான் பஸ்கா கொண்டாடுகிறார்கள். அந்த நாளிலிருந்து மன்னா நின்று போனது, அந்த தேசத்தின் கனிகளை புசிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற 6வது அதிகாரம், தேவன் இஸ்ரவேலை அடுத்த எல்லைக்குள்ளே நடத்த பார்க்கிறார். 6வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அடைக்கப்பட்ட எரிகோவை பார்க்கிறோம். எதிரியின் கோட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் எழுதிங்கன்னா வச்சுக்கோங்க, சரியா? 2வது வசனம் தேவனுடைய வாக்கு தத்தம். எவ்வளவு வேகமா போக முடியுமோ போகலாம். 2வது அதிகாரம் தேவனுடைய வாக்கு தத்தம். 2வது வசனம். 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் தேவனுடைய ஆலோசனை. என்ன ஆலோசனை சொன்னார்? எரிகோவை அவங்க எப்படி பிடிக்க போகணும். ஏன்னா அந்த எரிகோ எப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. பயங்கரமான மதில் இருக்கு, கோட்டை சுவர் இருக்கிறது, கோட்டை கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எரிகோவை அவர்கள் எப்படி போய் பிடிக்க வேண்டும் என்ற ஆலோசனை 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஜனங்கள் யோசுவா அதே அறிவிப்பை ஜனங்களுக்கு கொடுக்கிறான். நீங்க எப்படி புறப்படணும், எங்க புறப்படணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். யோசுவாவின் ஆலோசனைகள் ஜனங்களுக்கு. 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் ஜனங்களின் முழுமையான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தாங்க வெற்றிக்கு அடிப்படை. ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யணும். எனக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, முடியுமா முடியாதா, அதெல்லாம் கேள்வி இல்லை. தேவன் சொல்லுகிறதை நான் செய்யும் பொழுது என் வாழ்க்கையில முழுமையான வெற்றி என் வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். அதுல 11லிருந்து 16 வரைக்கும், அதோடு கூட 20லிருந்து 27 வரைக்கும் அதையும் குறிச்சுக்கோங்க. அது ஜனங்களுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் பிரிப்பு அந்த டிவிஷன்ஸ் கொடுக்கறது காரணம், நீங்க வீட்டில் போய் கூட வாசித்து பார்க்கலாம், சரியா? 17லிருந்து 19 வரைக்கும் தேவ எச்சரிப்பு, என்ன செய்யக்கூடாது என்பதையும் தேவன் சொல்லிவிட்டார். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. என்ன காரணம் அடைச்சிருந்துச்சு? எரிகோ ஒன்று புரிஞ்சிருச்சு, எதிரிகளுக்கு யாரை ஜெயிக்க முடியாது? இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாது. ஏன் சொன்னா, சமுத்திரம் வழிவிட்டதை அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சில ராஜாக்களை ஜெயித்ததை அவர்கள் பார்த்தார்கள். இவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்றதை அவங்க பார்த்தாங்க. அப்ப எல்லாவற்றையும் பார்த்த அவர்கள் இப்பொழுது கண்ணுக்கு எதிர எதை பார்த்துட்டாங்க? யோர்தான் வழிவிட்டதையும் பார்த்த உடனே ஒன்று புரிஞ்சிருச்சு, யாரை ஜெயிக்க முடியாது? இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க முடியாது. அவங்க வந்தாங்கன்னா, உள்ளுக்கு நுழைஞ்சாங்கன்னா நிச்சயமா நம்மளை ஜெயிச்சிருவாங்க தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க? அடைச்சிட்டாங்க. உள்ளே ஒருவரும் போக முடியவில்லை, வெளியே ஒருவரும் போகவும் இல்லை, அடைத்து வைத்து விட்டார்கள். இது எதற்கு படமாயிருக்குன்னு சொன்னா, சுவிசேஷம் இந்த நாட்டிலே புகாதபடிக்கு சில பகுதிகள் இன்றைக்கும் அடைக்கப்பட்டு, நம்ம நாடு திறந்த நாடாக தான் இருக்குது. சுவிசேஷத்துக்காக
வாசல் திறந்த நாடு என்று சொல்லி நம்முடைய நாட்டை சொல்லுகிறோம். ஆனால் சொல்லப்படாமல் சில கதவுகள் என்ன பண்ணப்படுகிறது, அடைக்கப்படுது. சில கிராமத்துக்குள்ள நீங்க உள்ளுக்கே நுழைய முடியாது. சரியா? சில இடத்துல போய் நீங்க தாள் பிரதி கொடுக்கவே முடியாது. நம்ம மதுரை எவ்வளவு பரவாயில்ல. உங்க ஆபீஸ்ல போய் ஒரு கிறிஸ்தவ கேலண்டர் என்ன பண்ண முடியாது, தொங்க விட முடியாது. அவங்க டேபிள்ல அந்த கண்ணாடி கீழே சில வசனம் வச்சாலே சிலருக்கு எப்படி இருக்கும், புகையும், கஷ்டமா இருக்கும். எதுக்கு நீங்க வச்சிருக்க? பேட்ஜ் குத்திட்டு போனா சிலருக்கு எப்படி இருக்கும், நீங்க எதுக்கு பேட்ஜ் குத்திட்டு வர்றீங்க? அவங்க பட்டடிச்சுட்டு வருவாங்க, என்னமெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம செஞ்சதான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அன்றைக்கு கூட திருப்பூர் பக்கத்தில் 300 பைபிள் புதிய ஏற்பாடு எடுத்து எரிக்கிறாங்க. நம்ம நாட்டில், வெளிநாட்டில் இல்லை. சரியா? ஏன்னா ஸ்கூலில் போய் புதிய ஏற்பாடு கொடுத்துட்டாங்களாம். ஏன் பயப்படுறாங்க? இது மந்திர புஸ்தகமா? இது மந்திர புஸ்தகமா? ஏன் தாழ்பிரதையை பார்த்து பயப்படுறாங்க? ஏன் ஒரு கேலண்டரை பார்த்து பயப்படுறாங்க? அவங்களுக்கு நல்லா தெரியும், இதை ஒருத்தன் வாசித்தான்னா என்ன ஆயிடுவான், மாறிடுவான். உங்கள் வீடு கிறிஸ்தவ வீடு, நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிற வீடாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற வீட்டு பிள்ளைங்களை உங்க யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன் அனுப்ப மாட்டாங்க? மாற்றிடுவாங்க. பேசினாலே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. பயம் இருக்குது. உண்மை இல்லை. நான் கேலி பண்ணலங்க, கேலி பண்ணல, நான் கிண்டல் பண்ணல. இதுதான் உண்மை. சத்ருவுக்கு நல்லா தெரியும் யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, எங்க நாங்க ஏசாமியை பத்தி பிரசங்கம் பண்ற மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்க முருகனை பத்தி பிரசங்கம் பண்ணுங்களே, உங்க கண்ணனை பத்தி பிரசங்கம் பண்ணுங்களேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது. அப்படியெல்லாம் பண்ணினாங்கன்னா இருக்கிறதும் போச்சுடா அப்படின்னு ஆயிப்போம். சரியா? அப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ண முடியாது, இவங்களோட யுத்தம் பண்ண முடியாது. ஒரே ஒன்று பண்ணலாம், டோரை லாக் பண்ணி இவங்களை உள்ளுக்கே விடாம பண்ணணும்னா யாரை காப்பாத்திரலாம், ஜனங்களை காப்பாற்றலாம். இல்லாட்டி நாட்டையே என்ன வாக்கிடுவாங்க, கிறிஸ்தவ நாடா மாத்திடுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏறக்குறைய அதுதாங்க இது. அந்த ராஜா அது அவனுக்கு கேவலமா, கேவலம் இல்லையா, கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கிறது. ஆனா பார்த்தா இது ஒண்ணுதான் வழி. எதை பூட்டிரு, கதவை பூட்டி. யாரையும் உள்ளுக்கு விடாத, யாரையும் வெளியே விடாத. நம்முடைய தேசம் இன்றைக்கு ஒருவேளை அடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எவ்வளவு நாள் திறந்த வாசல் கிடைக்கும்னு சொல்லி தெரியலங்க. தேசம் அடைக்கப்படுமானால் சுவிசேஷத்திற்கு கதவு அடைக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். தேவன் ஒரு கதவை திறப்பாரானா அது யாராலையும் என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள் சொல்லி எப்ப சொல்லிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கட்டளை கொடுத்து விட்டார். போக வேண்டியதுதான் நம்முடைய வேலையே ஒழிய கதவு திறந்திருக்கிறான்னு கூட பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ரஷ்யாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கதவாக இருந்தது. ஆண்டவர் உடைச்சிட்டாரா, உடைக்கலையா? அன்றைக்கு வேதாகமத்தை ஸ்மக்லிங் என்னது, கடத்தினார்கள். சரியா? அந்த தேசத்துக்குள்ள கடத்தினாங்க. தங்கத்தை கடத்துறது மாதிரி வேதாகமத்தை கடத்தினார்கள் மிஷனரிகள். எதற்காக சொன்னா வேதாகம் உள்ளே போனது. இன்னைக்கு சைனா தான் என்ன பண்ணுது, அதிகமா வேதாகமத்தை நமக்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு ரஷ்யாலையும் சரி கிறிஸ்தவம் பயங்கர வேகமா படுறது, ரொம்ப மோசமாகவும் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது. சரியா? இப்ப ஆண்டவர் இங்கே முதல் வசனத்தில் வாசிக்கும்போது எரிகோ அடைக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு முன்னாடி இவங்க யோர்தானை கடந்துட்டாங்க, எதிரின் எல்லைக்குள்ள வந்துட்டாங்க, பெரிய கோட்டை செவர், பெரிய கதவுகள் இருக்குது, ஆனா அடைச்சிருக்குது. 2வது வசனம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. நம்முடைய தேசம் அடைக்கப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 2வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். யார் ஒப்பு கொடுக்கிறது? எப்படியா போய் ஜெயிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் உன்னை இங்கே கொண்டு வந்துட்டேன், நான் எதை கொடுக்க போறேன் உனக்கு, இந்த தேசத்தை கொடுப்பேன். யாரெல்லாம் சொல்றார்? ஜனங்களை பத்தி கூட ஆண்டவர் அந்த இடத்துல பேசல பாருங்களேன். எரிகோவையும் பட்டணத்தையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில்
ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். 24வது அதிகாரம் பாருங்களேன், அதே புஸ்தகம் 24வது அதிகாரம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, சரியா? ஆண்டருக்காக பணி செய்வது கடினமானா ஒரு பக்கத்தில் கடினம்தான். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஓனா ஜெயிக்குமா, ஆடு ஜெயிக்குமா? ஆண்டருக்கு தெரியும். உங்களை எதுக்கிறது எதுதான்? ஓநாய் தான். நீங்க யாரு தான்? ஆடு தான். ஆனா யார் ஜெயிக்க போறது? நம்ம இல்லைங்க, தெய்வம். சரியா? நம்ம அவருக்காக நிற்கிற ஒரு பிரதிநிதி, வேலைக்காரர்கள். ஆனா யுத்தம் பண்ண போகிறது யார்? கர்த்தர் யுத்தம் பண்ணுவோம். நம்ம தான் போட நினைக்காதீங்க, அது உண்மை கிடையாது. 24வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். கடைசி யோசுவா ஜனங்களோட பேசுகிற வார்த்தைகள், சரியா? அது யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெர்சியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நீங்கள் ஜெயித்தீர்கள். அப்படியா இருக்கு? ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவங்க உங்களோட சண்டை போட்டது உண்மைதான், ஆனா நான் என்ன பண்ணேன்? அவங்கள உங்க கையில கொடுத்தேன் சொல்றான். அப்ப யுத்தம் பண்றது யாரு தான்? முன்னணியில் நிற்கிறது யாரு தான்? நம்ம தான். ஆண்டருக்காக நிற்க போறது நம்ம தான். எதிரி யாரோட தான் மோத போகிறான்? நம்மளோட தான் மோத போகிறான். ஆனால் வெற்றியை கொடுக்க போகிறது யார்? தேவன் கொடுக்க போகிறார். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? ஆண்டருக்காக நிற்கிறது நம்ம தான், ஆனா நமக்காக யார் யுத்தம் பண்ணுவா? தேவன் யுத்தம். அடுத்த வசனத்தை பாருங்க. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. பாருங்களேன், எதை வச்செல்லாம் விரட்டுறாரு பாருங்களேன். ஆண்டவர் அதான் செய்கிறார். நீ ஒண்ணுமே செய்ய போறதில்ல. அவங்க உங்களை எதிர்த்து தான் வந்தாங்க, ஆனா நீங்க பட்டயத்தாலையும் வில்லினாலையும் ஜெயிக்கல. நான் எதை வச்சு விரட்டினேன்? குளவிகளை அனுப்பி அவர்களை விரட்டினேன். அப்ப யுத்தம் பண்ணுகிறது தேவன். அததான் யாத்ராம் 14வது அதிகாரத்திலே ஜனங்கள் சமுத்திரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு புலம்பின போல சொன்னா மோசே சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு அதுதான் உண்மை. இவ்வளவு பெரிய தேசம், 130 கோடி மக்களுக்கு மேல இருக்கிற தேசம், நானும் நீங்களும் என்ன செய்ய முடியும்? சரியா? இனிமே நம்ம இந்த தேசம் ரொம்ப நல்ல நிலைமைக்கெல்லாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. மோடி தோத்துருவாருலாம் நினைக்காதீங்க. இன்னும் 2 மோடி கூட வருவாங்க. நிறைய மோடி வந்துட்டு தான் இருக்காங்களே, சரியா? மோடிகள் வருக தான் செய்வார்கள். ஆனால் யார் நம்மோட இருக்கிறது? தேவன் நம்மோட இருக்கு. அப்ப என்ன நடந்தாலும் தேவன் சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாத, இந்த தேசத்தை நான் உன் கையிலே கொடுப்பேன் கூட சொல்லல. 2ஆம் வசனத்துல எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எப்பங்க இது நடக்கும்? எப்பொழுதும் சொன்னா நான் நேரத்தை கேட்கவில்லை. நாம் என்ன செய்தால் இது நடக்கும்? தேவனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஆழத்தில் உன் வலையை போடுன்னு சொன்னாரு. போட்டப்ப என்ன கிடைச்சிச்சு? நிறைய மீன் கிடைச்சிச்சு. ஆனா அவன் சொல்றான், ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஒன்றுமே அகப்படவில்லை. அப்ப ஒன்று உண்மை. அதுதான் இந்த 6வது அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறதை நான் நீங்களும் செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது தேவன் பெரிய ரிசல்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்ப முதல் வசனத்துல எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்துல அவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொன்னா, நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனை. இந்த பூட்டப்பட்ட நகரத்தை, பட்டணத்தை எப்படி நீங்கள் பிடிக்க போகிறீர்கள் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மனுஷன் எப்பயே வந்தாச்சு? 5வது அதிகாரம் கடைசியிலேயே வந்துட்டார் இல்லையா? அங்கே யோசுவா எரிகோவின் வெளியில நின்றுட்டு இருக்கிறான். கண்களை ஏறெடுத்து பார்த்தப்போ ஒரு புருஷன் அங்கே நிற்கிறான். அப்ப யோசுவா கேட்கிறா, எந்த வசனம்? 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்க எங்களை சேர்ந்தவரா எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரான்னு சொன்னப்ப 14ஆம் வசனம், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன் என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறார் கர்த்தர். இப்ப 3வது வசனத்துல அது தொடர்கிறது. 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல, யுத்த புருஷராகிய நீங்கள், நல்லா வாசிக்கிறேன் கவனிங்க,
யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 4வது வசனம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். சுற்றி வந்தவுடனே 7வது நாள் சுற்றி வந்த உடனே ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணியிடும் போது, நீ எக்காலசத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கங்கள் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்துக்குள்ளே ஏற கடவர்கள். போய் பிடிங்க அப்படி சொல்றாங்க. அப்ப இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார். உன்னை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஒரே மாடல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒன்ன சொல்ல போறாரு, வெவ்வேறு போல சொல்றார். தண்ணி இல்லைன்றப்ப ஒரு முறை ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருட்ட சொல்றாரு, போய் நான் கண்மலையின் மேலே நிற்பேன், உன்னுடைய கோல்னால என்ன மோசையினிட்ட மன்னிச்சுக்கோங்க, மோசையின் இடத்துல சொல்லுகிறார், கண்மலையிலே நான் நிற்பேன். கண்மலை என்ன பண்ண? யாத்ராம் 17வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த அந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. நான் ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். என்னாகமம் 20வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. இது அப்படியே கையில் வச்சுக்கோங்க. என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பேன். இங்கே இப்போ 2வது முறை தண்ணி இல்லாமல் போச்சு. மோசையை கல்லறிய வேற பார்க்குறாங்க. மோசைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த நேரத்தில். 20வது அதிகாரம் 8ஆம் வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படி சொன்னாங்க. அதே கண்மலை, அதே மோசே, அதே கோல் அவன் கையில் இருக்குது. அங்கே சொல்லுகிறார் கண்மலையை அடி என்று சொன்னார். இங்கே சொல்லுகிறார் கண்மலையோட நீ பேசு என்று சொன்னார். 2 இடத்துலையும் தேவை தண்ணீர் தான். ஆனா மோசே என்ன பண்ணிட்டான் சொன்னா, கண்மலையை ஓங்கி 11ஆம் வசனத்துல தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் தண்ணி வந்துருச்சு. ஆனா மோசே செஞ்சது என்ன ஆயிடுச்சு? தப்பா போச்சு. ஒரு காரியம் அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை நான் செய்ய வேண்டும். அங்க ஆண்டவர் எங்க சொல்றாரு? சொல்லியிருக்காரு, இதுதாங்க. அப்ப தேவனுடைய பணியை செய்கிற ஒரு மனுஷன் அப்படின்னா ஊழியக்காரங்களை மட்டும் நினைக்காதீங்க, எங்களை மட்டும் நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் யார் தான்? தேவனுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் அறிய வேண்டுமானால் என் வாழ்க்கையிலே நான் அவரோடு கூட எப்படி இருக்கணும்? நெருக்கமாக இருக்கணும். அவரோடு உள்ள உறவு எனக்கு சரியாக இருக்குமானால் நிச்சயமாக அந்த அவர் சொல்வது என்ன என்பது எனக்கு தெரியும். தெரியும் பொழுது சொல்லப்போனால் இங்கே மோசே ஏன் இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால், பழைய அனுபவத்திலே அவன் செய்தான். உள்ள ஒரு கோபம் வேற, எரிச்சல் வேற. ஆண்டவர் சொன்னது கவனமாக கவனிக்கல. இங்கே பேசுன்னு தான் சொன்னார், ஆனால் என்ன பண்ணி விட்டான்? அடித்து விட்டான். பெரிய தவறு. அதனால கானான் தேசத்துக்குள்ளே அவன் போகவே முடியாமல் போயிட்டு தண்ணி வந்துருச்சு. ஆண்டவர் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்து விட்டார். ஆனால் ஒரு பெரிய குற்றமாக மாறுகிறது. யோசுவாக்கு வந்துடலாமா? அப்ப இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், நீ என்ன செய்ய வேண்டும். ஏன் சொன்னா, எரிகோ பூட்டப்பட்டிருக்கிறது, போய் கதவை உடைங்கன்னு சொல்லல, அல்லது அலங்கத்தை உடையுங்கள் என்று சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறார், நீங்க அந்த பட்டணத்தை என்ன பண்ணும்? சுத்தி வாங்க. ஒரு தரம் சுற்றி வாருங்கள். 3ஆம் வசனத்தில் வருகிறது, ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி செய்யும் போது சுத்தி வரப்ப 4ஆவது வசனத்துல 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். அப்ப பெட்டி எங்க போகணும்?
பெட்டி வந்து பின்னாடி போகணும், ஆனால் எக்காலம் பிடிச்சவங்க பெட்டிக்கு முன்னாடி போக வேண்டும். அதற்கு முன்னாடி இவங்க போவாங்க. சரி, அது பின்னாடி பார்க்கலாம். 5ஆம் வசனத்தில் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுதொணி இருக்கும் பொழுது, மன்னிக்கணும், 4ஆம் வசனம் பின்பகுதியிலே 4வது வசனம், 7 ஆசாரிய பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தினம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரிய எக்காலங்களை ஊத வேண்டும். அப்ப எக்காலம் ஊதப்படும். அவங்க எல்லாம் நடந்து கொண்டே இருப்பார்கள். பெட்டி பின்னாடி வந்துட்டு இருக்கும், ஜனங்கள் அதுக்கு பின்னாடி வருவாங்க, அதுக்கு முன்னாடி யுத்த வீரர்கள் போவார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது நாளிலே 7 தடவை சுற்ற வேண்டும். அதுக்கு பின்பதாக எக்காலம் நெடுந்தொணியாய் ஊதப்பட வேண்டும். பின்பதாக மகா ஆரவாரம் ஜனங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது பட்டணம் அலங்கம் இடிந்து விழும். சரி, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்து நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? நெடுந்தொணின்னா என்னது அப்படிலாம் இல்லைங்க. சரியா, அப்படி இதெல்லாம் இல்லை. இன்றைக்கும் வந்து நம்ம வாக்கிங் ப்ரேயர் வாக்கெல்லாம் போகிறோம். அது தப்புன்னு நான் சொல்ல வரவில்லை. சரியா, ஆண்டவர் அதை செய்ய சொல்லுவாரானால் செய்யுங்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் ப்ரேயர் வாக்குனால என்ன பண்ண முடியாது? வெற்றியை கொண்டு வர முடியாது. அது ஒன்றும் சூத்திரம்லாம் கிடையாது, ஃபார்முலா கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் தேவன் வித்தியாசமாய் காரியங்களை செய்கிறார். 6வது அதிகாரத்தில் எந்த பட்டணத்தை பார்க்கிறோம்? எரிகோ பட்டணம். 7வது அதிகாரத்தில் எந்த பட்டணத்தை பார்க்கிறோம்? ஆயி என்ற பட்டணம். அவங்க அந்த பட்டணத்தை போய் சுத்தல, 3000 பேர் போனாலே போதும் சொல்லிட்டு போய் சண்டை போடுறாங்க. என்ன கிடைச்சிச்சு? பயங்கரமான தோல்வி. 36 பேர் செத்து போனாங்க. சரியா, காரணம் என்னன்னா தேவனுடைய ஆலோசனை அவர்கள் பெறவில்லை. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வீட்டில் நம்முடைய கணவர் ஆண்டவரை அறிய வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தார் தேவனை அறிய வேண்டுமானால், நம்முடைய உறவினர்கள் தேவனை அறிய வேண்டுமானால் என்ன செய்யலாம்? 1 2 3 சொல்லி எதுவும் ஃபார்முலாலாம் இல்லைங்க. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேனே. 1 பேதுரு எடுத்துக்கோங்க, 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நான் பலருக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன் ஏற்கனவே. இந்த நாள் கூட நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால அதை கவனிங்க. இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களே நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா, என்னுடைய மனைவியை நான் எப்படி ரட்சிக்கிறது, என்னுடைய கணவனை நான் எப்படி ரட்சிக்கிறது, என்னுடைய உறவினர்கள் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கணும், என்ன பண்ணுறது? ஈஸி கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் அதே நேரத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சில இடத்துல சில க்ளூஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார், அதை நம்ம செய்யலாம். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். இது வாக்குத்தத்தம். நீ முதல்ல விசுவாசி, அப்பொழுது தேவன் யாரை ரட்சிப்பார்? குடும்பத்தாரை ரட்சிப்பார். அது தேவன் செய்கிற காரியம். இந்த இடத்துல வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதே சொந்த புருஷன் தான் வந்திருக்கு நிறைய பேருக்கு கேள்வி. ஏன் ஆண்டு இப்படி? அப்போ சொந்தம் இல்லாத ஒரு புருஷன் வேற உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி, பயங்கரமான கேள்வி உண்டு. நம்ம பிரசங்கத்தில் பால்ராஜ் பாஸ்டர் சொன்னார், எல்லாருக்கும் 2 அத்தா உண்டான். ஒரு அத்தான் வீட்டில் இருக்கிற கல்யாணம் கட்டின அத்தான், இன்னொன்று வந்து சாத்தானா. சரியா, யார் பேச்சு ரொம்ப கேட்பாங்களாம், போச்சுக்கிறாங்க, அடிச்சுப்பிடாங்க. சரியா, இந்த 2வது ஆள் இருக்காரு, அவன் பேச்சு தான் நிறைய பேர் நிறைய கேட்கறதான். 2வது அத்தான் யாரு? சாத்தான். சரியா, அதனால தான் என்னமோ தெரியல, உன் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ண கீழ்ப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். சரி, அது எப்படினாலும் சரி. அதான் இயற்கையே என்ன தெரியுமா, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். யார் கீழ்ப்படிவோம்? தெரியாத ஆள் ஒன்று சொல்லிட்டாருன்னா அந்த டிவியில் சில நேரத்தில் இதை போட்டு அதை போட்டு காம நேரம் கொதிக்க வச்சு அப்படின்னா ரொம்ப சீரியஸாக நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம தெரிஞ்சவங்க சொன்னால் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். இது நம்மளுக்கு பிடிச்ச வியாதி. சரியா, ஆண்டவங்க சொல்கிறா சொந்த புருஷருக்கு என்ன பண்ணு, கீழ்ப்படி. முதலாவது அது விசுவாசியான புருஷனாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியான புருஷனாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணானோ கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால்
பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். எது இல்லாமல்? இங்கிட்ட இருந்து சத்தம் வரணும் எனக்கு. எது இல்லாமல்? நம்ம அதிகமாக எதுதான் கொடுப்போம்? போதனை தான் கொடுப்போம். உண்மையை சொல்றேன், சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், நீங்க ரொம்ப உங்களுடைய வீட்டுக்காரர் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப போதனை பண்ணீங்கன்னா எரிச்சல் வருமா, அன்பு வருமா? எரிச்சல் தாங்க வரும். அதான் இங்க சொல்றார், போதனை பண்ணாதீங்க சொல்றார். போதனை பண்ண வேண்டியது அவசியமா? அவசியம் இல்லையா? அவசியம் தான். ஆனா உங்க கணவனை ரட்சிக்கணும்னா என்ன பண்ணாதீங்க? போதனை பண்ணாதீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ண வேண்டும்? முதல்ல கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கப்புறம் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய அன்பான வாழ்க்கையை பார்க்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டும். தெய்வ பக்தியை வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலே அவர்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது 2வது வசனம், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். கொஞ்ச நாள் எடுக்கும், கொஞ்ச நாள் எடுக்கத்தான் செய்யும். ஆனால் தேவன் இந்த ஒரு ஃபார்முலா அங்கே கொடுத்துருக்கிறார். சரியா? நிறைய நேரத்தில் சில பெண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், நாங்களாம் பரிசுத்தமான தேவனை கும்பிட்றோம், நீங்கள்லாம் கும்பிட்றது எது? பிசாசு அப்படி சொல்லிடுறோம். முடிஞ்சு. அதுக்கப்புறம் யார்கிட்ட வரமாட்டாங்க, அவங்க ஆண்டுகிட்ட வரவே மாட்டாங்க. இது புருஷனுக்கு மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும். ஒருவேளை தாய் தகப்பனா இருக்கலாம். பிள்ளைகள் என்ன பண்ணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முன்னைய விட இப்பொழுது அவங்க பெற்றோரை நம்ம என்ன பண்ணும்? அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஏன் சொன்னால் அவங்க இன்னும் ஆண்டவர் அறியலை, நான் ஆண்டவர் அறிஞ்சிட்டேன். அவங்க ஆண்டவர் அறிய வேண்டுமானால் இன்னும் அதிகமாய் அவர்களை நேசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினாலே அவர்களை கவருங்கள். அவங்களை எங்கே கொண்டு வரலாம்? ஆண்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இது உண்மை. இந்த இடத்துல ஆண்டவர் பூட்டி இருக்கிற பட்டணத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் சொல்றாருன்னா, நான் சொல்றபடி செய்ப்பா, 6 நாள் என்ன பண்ணு? அதை சுற்றி வா. எப்படி சுற்றி வர வேண்டும்? முன்னாடி போர் வீரர்கள் நடக்கிறார்கள், அதற்கு பின்னாடி ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள், ஊதிக்கொண்டே வருகிறார்கள். அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய பெட்டி வருகிறது. அந்த எக்காலம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். பெட்டி சாட்சியின் பெட்டி. அது வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. அதுக்கு பின்பதாக பொது ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். முன்னாடி வீரர்கள் போகிறார்கள், தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் முன்னாடி போகிறார்கள். அதுக்கு பின்பதாக தேவனை மகிமைப்படுத்து காரியம் போகிறது, எக்காலம் ஊதுகிறார்கள். அதுக்கு பின்பதாக தேவனுடைய சாட்சியின் பெட்டி போகிறது. அந்த பெட்டி பார்த்தீங்கன்னா, பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? சாட்சியின் பெட்டிக்குள்ள ஆரோனின் துளிர்த்த கோல், அதுக்கப்புறம் மன்னா இருக்கிறது, அதுக்கப்புறம் கட்டளை பெட்டி, 10 கட்டளை எழுதின அந்த பலகை இருக்கிறது. அதெல்லாம் சாட்சிகள். தேவன் இஸ்ரவேலை எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார் என்பதற்கு சாட்சி. அதான் உடன்படிக்கை சாட்சியின் பெட்டின்னு சொல்லப்படுகிறது. அது தூக்கி கொண்டு போகிறாள், பின்னாடி ஜனங்கள் போகிறார். ஸோ அவங்க 6 நாள் சும்மா நடக்க வேண்டும், எதுவுமே பேசக்கூடாது. 7வது நாளை 7 முறை நடக்க வேண்டும். இந்த 7 சொன்னாலே முழுமையை குறிக்கிறது. தேவன் சொல்லுகிறதை முழுமையாக அவர்கள் செய்து முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கும் பொழுது 5வது வசனத்துக்கு வரும் பொழுது, அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தொணியிடும் பொழுது நீங்கள் எக்காலசத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவீர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். சரியா? 6ஆம் வசனத்திலிருந்து நான் முடிக்கிறேன். இதோடு கூட நான் அதுக்கு மேலே நான் போக விரும்பவில்லை. 6வது வசனத்திலிருந்து அங்கே 10வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யோசுவா போய் ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் சொல்லுகிறான். அது அந்தபடியே அவங்க என்ன பண்றாங்க? சுற்றுகிறார்கள். 11ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். 11வது வசனம், அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்திலே ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து ஆசாரியன் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். மறுபடியும் 2வது நாளில் ஒரு முறை சுற்றுகிறார்கள். அப்படியே என்ன பண்றாங்க? 14ஆம் வசனத்தை பாருங்க, நான் விரைவாக போக்குறேன்.
2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இப்படி 6 நாளும் செய்தால். இதில் எதை பார்க்குறீங்க? யோசுவா சொல்றான், ஜனங்கள் என்ன பண்றாங்க? கீழ்ப்பட. 1 நாளா 2 நாளா? 6 நாள் அவங்க செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணல? முறுமுறுக்கவே இல்லை. அதான் ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் சொல்றதை நம்ம என்ன பண்ணோம்? என்ன நடந்ததுனால என்ன பிரயோஜனம்? என்ன நடந்துருச்சு? ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. தேவன் சொல்லுகிறதை நான் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? செஞ்சுட்டே இருக்கணும். 7ஆவது நாள் 7 முறை செய்யணும். அப்பனா அவங்க எப்ப எந்திரிச்சிருக்கணும்? நான் நினைக்கிறேன் இருட்டு நேரத்திலேயே அவங்க எந்திரிச்சிருக்கணும். எப்பயும் நடக்கிறதோட ஸ்பீடா நடந்திருக்கணும். கால் வலிச்சிருக்குமா? வலிச்சிருக்காதா? நிச்சயமா வலிச்சிருக்கும். என்னங்க 7 தடவை எப்படிங்க நடக்க முடியும்? ஆனா அவங்க நடந்தாங்க. நடந்த பொழுது வாசிக்கலாமா? 15வது வசனம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்திலே மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார். எப்ப அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? முழுமையாய் அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது அது சொல்லப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். சரி, இது ஒரு சம்பவம். இதோடு கூட முடிக்கிறேன் நான். தேவன் நமக்கென்று ஒரு பணி கொடுத்திருக்கிறான். சரியா? தேசத்தை பிடிப்பது மட்டும் இல்லை, தேவன் எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தோடு நம்ம அழைத்திருக்கிறார். அதை அவராலே செய்து முடிக்க முடியுமா? முடியாதா? முடியும். நம்ம முன்னணியில் நிற்கிற வீரர்கள், அவ்வளவுதான். ஆனால் நான் அதை பிடிக்க வேண்டுமானால் பட்டணம் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. ஆண்டு சொல்கிறார், அந்த பட்டணத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் சொல்லுகிறதை நான் செய்ய வேண்டும். அவர் எப்படி சொல்லுகிறாரோ, யோசுவாவுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் ஆண்டவர் முதல் அதிகாரத்திலே, வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நான் சொல்வதை நீ அப்படியே செய்ய வேண்டும் சொல்கிறார், முழுக்க செய்ய வேண்டும் சொல்கிறார். அப்ப வேதத்தை படிக்கிறது எதுக்காக தான் படிக்கணும்? யோசுவா 1ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதற்காக என்று சொன்னால், அதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்யும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. அப்ப வேதத்தை நாம் படிப்பதற்கு காரணம் என்ன சொன்னா, பைபிள்ல என்ன எழுதியிருக்கு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை செய்யக்கூடாது, எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் தெளிவாக அறிந்து கொள்வதற்காக இதை இரவும் பகலும் என்ன பண்ணும்? தியானிக்க வேண்டும். இது மந்திர புஸ்தகம் இல்லைங்க. இதை நல்லா படிச்சுட்டு போனா நம்மளுக்கு எல்லா காரியம் நல்லா நடக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதே வார்த்தை எதற்காக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது, நான் ஒரு காரியம் செய்ய வேண்டுமா, அதை நான் எப்படி செய்ய வேண்டும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நான் அதை செய்யும் பொழுது, முழுமையாய் கீழ்ப்படியும் பொழுது தேவன் அதை செய்கிறார். நாகமான இடத்துல எலியா சொல்கிறார், 7 தரம் போய் யோர்தானிலே மூழ்கு. 7 தரம்? முதல்ல அவன் கோவம் வந்துருச்சு. எங்க ஊர்ல நதி இல்லையா, எங்க ஊர்ல பெரிய பெரிய ஆறு இருக்கிறதே, நான் எதுக்கு யோர்தானிலே மூழ்க வேண்டும்? இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை. அது அதை செய்தால் உனக்கு சுகம் கிடைக்கும். அந்த வேலைக்காரன் தான் அவன் சொல்றான், அவர் வேற ஏதாவது கடினமான காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? செஞ்சிருப்பீங்க தானே. நதியில தானே மூழ்க சொல்கிறா, மூழ்குங்களேன். 7 முறை மூழ்க வேண்டும். ஏன் ஒரு தரையில் மூழ்குனா ஏன் சுகமாகக்கூடாது? இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை. 7 தடவை மூழ்கு. அவன் 7 தடவை மூழ்கின பொழுது தான் என்னாச்சு? அவன் உடம்பு, அவனுடைய தோள்கள் எல்லாம் குழந்தையின் உடம்பு போல மாறிச்சு, வியாதி நீங்கிச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய பழக வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். தலைகளை தாழ்த்துவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கலாம். தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அதை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை செய்ய நமக்கு ஆசை உண்டா? அதை செய்ய நமக்கு ஏக்கம் உண்டா? எப்படி செய்ய என்று சொல்லி தெரியவில்லையா? ஆண்டவர் எல்லாமே நமக்கு வழி நடத்துகிறார்.
யோசுவா திகைத்து நிற்கிறான். யோர்தானை கடந்தாயிற்று, இப்பொழுது எரிகோ பூட்டப்பட்டிருக்கிறதே, நான் எப்படி எரிகோவுக்குள்ளே போக முடியும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய? எரிகோவின் கோட்டைகளை உடைக்கவா, கதவுகளை உடைக்கவா, என்ன செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி திகைத்து நின்ற பொழுது ஆண்டவர் அங்கே வருகிறார். யோசுவா அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. நீர் எங்களை சேர்ந்தவரா, எதிரியின் பக்கத்தை சேர்ந்தவரா என்று கேட்ட பொழுது, இல்லை, சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அப்படியே பாதத்தில் விழுகிறான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவனுக்கு எல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அமருகிற நேரம் அதுதான் கேட்கணுங்க. அதை கேட்கிறோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்வோமானா தேவன் நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பா. கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் எங்கே தவறி இருக்கிறோம்? அநேக நேரத்தில் நான் விரும்பினதை செய்தேன், என் மனதுக்கு சரிப்பட்டதை செய்தேன், ஆண்டவர் சொன்னது என்னென்னே எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி நிற்கிறோமா? ஆண்டவர் சொன்னதை செய்வோமானா அங்கே பிசகு ஏற்படாது, தவறுகள் ஏற்படாது. ஆண்டவர் அழகாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா உடைய வாழ்க்கையை? ஆண்டவரே, என்னென்னமோ செய்திருக்கிறேன், நினைத்ததையெல்லாம் நான் செய்திருக்கிறேன், ஆனால் நீர் சொன்னதையோ நான் செய்யவில்லை, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய தோல்விக்கு காரணம் அதுதான் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வோமானா அது நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நான் ஆயத்தம் என்று சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கலாமா? தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை வேதத்திலிருந்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கலாமா? அவருடைய ஆலோசனைக்காக அவருடைய பாதத்திலே காத்திருக்கலாமா? அதான் வெற்றிக்கு காரணம். அநேருக்கு ஆலயத்துக்கு வரவே நேரம் இல்லை. அப்படியானால் வேதத்தை படிக்க எங்கே நேரம் இருக்க போகிறது? தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க எங்கே நேரம் இருக்க போகிறது? அப்படியானால் அவருடைய சத்தம் எங்கே இருந்து கேட்க போகிறது? அதனால்தான் தோல்வி. சில நேரத்தில் வெற்றி கிடைத்தது போல் இருக்கிறது, ஆனால் அங்கே வெற்றி இல்லை. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன், வேதத்துக்கு முன்பதாய் நான் காத்திருப்பேன், உம்முடைய சத்தத்தை நான் கேட்க எனக்கு உதவித்தாரும் என்று சொல்லி கேட்போமானா அது பூட்டப்பட்ட பட்டணமானாலும் சரி, அங்கே தேவன் திறப்புகளை வேறு வழியிலே கொண்டு வருவார். மதில்கள் தானாய் விழும். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. எங்களை தோல்விகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். நீர் ஒரு பொழுதும் தோற்று போகிறவர் அல்ல, நாங்கள் தான் தோற்று போகிறவர். எங்களிடத்தில் தான் தவறு இருக்கிறது. கர்த்தாவே, எங்களை மன்னியும். கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். மனுஷனுடைய ஆலோசனைகள் அல்ல, எங்களுடைய அனுபவங்கள் அல்ல. கர்த்தாவே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை நாங்கள் கவனித்து செய்ய எங்களுக்கு பலன் தாரும். வார்த்தைகளையும் தொடர்ந்து பிரயோஜனமாகட்டும். எங்களுடைய வாழ்க்கை தோல்வியிலே முடியாதபடிக்கு நாங்கள் வெற்றி பெறத்தக்கதாக உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும். வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாகட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.